பிரபஞ்ச மொழி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் அப்படின்னா, உங்கள் பர்சனோட லவ் சேனல் மெசேஜஸ் என்னென்ன அப்படின்ற பற்றி தான் இன்றைக்கி ரீடிங்கில் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் இல்லைனா இன்ஸ்டாகிராமுக்கு டிஎம் பண்ணி பர்சனல் ரீடிங் வந்து பெற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் இந்தியா இருந்தாலும் சரி, ஸ்ரீலங்கா இருந்தாலும் சரி, எந்த கண்ட்ரியாக இருந்தாலுமே சரி, ரொம்பவுமே ஈஸியான வகையிலே உங்களுக்கு உடனுக்குடன் ரீடிங்ஸ் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஎம் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ரீடிங்ஸ் வந்து பொதுவானது தான். ஓகே, இது வந்து பொதுவான வாசிப்பு அப்படின்றதையும் மனசில் வச்சுக்கோங்க. ஓகேயா, ஸோ இது வந்து தனிப்பட்ட ஒருத்தருக்காக சொல்ல கிடையாது. ஓகே, ஸோ பொதுவான வாசிப்பு தான். அதுவும் இல்லாமல் இது ஆண்க்கு பெண் தான் பார்க்கணும், ஆண் தான் பார்க்கணும், இது அவங்களுக்கு தான் சொல்கிறேன் அப்படிலாம் கிடையாது. ஸோ இது எல்லாருமே பார்க்கலாம். ஸோ எல்லாருக்கும் பொதுவாக தான். ஓகே, ஸோ நம்ம இப்போ ரீடிங்குள்ளே போயிடலாம். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் மெசேஜ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த காதலில் வந்து நீங்கள் வந்து ஏதாவது ஒரு தீர்மானத்தை எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த நபர்கள்கிட்ட இருந்து நான் இந்த காதலிக்கிறேன் அப்படின்றதுக்காக இந்த விஷயம் எனக்கு வேணும், ஒரு தெளிவு வேணும் அப்படின்றதுக்காகவும், பட் வந்து நீங்கள் காதலிக்கிற போல் அந்த நபர்கள்கிட்ட இருந்து காதலை வந்து காண முடியலை அப்படின்ற ஒரு ஏக்கமும் உங்கள் சைடில் இருக்கிறத பார்க்குறேன். ஆனால் அந்த நபர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ இருக்க இந்த காதலில் இந்த சுச்சுவேஷனை எப்படி சரிப்படுத்தலாம், இதை எப்படி சரியான ஒரு சூழ்நிலைக்கு எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்றதுல தான் இவங்களோட ஃபோக்கஸ் இருக்கே தவிர்த்து, உணர்ச்சிகளுக்கு வந்து இந்த நபர்கள் வந்து முக்கியத்துவம் குடுக்குறாங்க இல்ல அப்படின்றதுனால கூட இந்த காதல்ல இவங்க கொஞ்சம் ஒதுங்கி போன மாதிரி, இவங்களோட வழிகள பார்த்துட்டு போன மாதிரி உங்களுக்கு வந்து தெரியும். ஆனா கொஞ்சம் நகர்ந்து போய் நிக்கிற மாதிரி. ஆனா நிஜம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த நபர்கள் வந்து ஒரு சில சிச்சுவேஷன வந்து சரிப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகே. ஸோ, அதனால கூட இந்த நபர்கள் வந்து இப்ப பண்ற விஷயம், இவங்க நடந்து கொள்றது அதெல்லாம் பார்க்கைக்கு உங்கள அவாய்ட் பண்ற மாதிரி இருக்கு. ஆனா, இங்க நிஜம் என்ன அப்டின்னா, இந்த நபர்களும் உங்கள ரொம்பவே மிஸ் பண்றாங்களா? நீங்க எப்படி இந்த நபர்கள மிஸ் பண்றீங்களோ, ஸோ அதேபோல அந்த சைட்ல இருந்து பார்க்கைக்க அந்த நபர்களோட எனர்ஜியும் பார்க்கைக்க நெறைய மிஸ்ஸிங் எனர்ஜி தான் இருக்கு. ஓகே. ஸோ, நீங்க குடுத்த கிஃப்ட்ஸ் எல்லாம் பார்க்கைக்க உங்க ஞாபகம் வருது, திடீர்னு உங்களோட எண்ணங்கள் வருது அப்படின்னு சொல்லி, அவங்களுக்குமே உங்க ஞாபகங்கள் இருக்கு, அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இங்க சொல்றாங்க. ஓகேயா? ஸோ, உங்க சைட்லேருந்து பார்க்கைக்க நீங்க உணர்ச்சிகளுக்கு அதிகமா இடம் கொடுக்குறீங்க அப்படின்றதுனால கூட உங்களுக்கு ஏக்கம் அப்படின்றது அதிகமா இருக்கு. ஆனா, அவங்க சைட்லேருந்து இந்த சிச்சுவேஷன எப்படி பேலன்ஸ் பண்ணிக்கொள்ளணும் அப்படின்னு பார்க்கைக்க, பிரச்சனைய எப்படி சரிப்படுத்தலாம், இல்ல இந்த பிரச்சனைய எப்படி சுமூகமான ஒரு சூழ்நிலைக்கு எடுத்துட்டு வரலாம் அப்படின்ற எண்ணம் தான் அவங்க சைட்ல அதிகமா இருக்கு. அப்போ இங்க என்ன சொல்றாங்க யூனிவர்ஸ் அப்படின்னா, நீங்க அதுக்காக உங்க நபர்கள் வந்து உங்க மேல காதல் இல்ல, விலகி போறாங்க அப்படின்னு சொல்லி வெறுப்ப வந்து வெளிப்படுத்துறாதீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஏன்னா, நீங்க உங்க மூளை சொல்றது கேட்காம, நீங்க உங்க ஹார்ட் சொல்றது கேட்டீங்க அப்டின்னா, அதாவது உங்க இதயம் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லுதுல்ல, அது நீங்க கேட்டீங்க அப்டின்னாலே தெரியும். இந்த நபர்கள் வந்து உங்கள காதலிக்கிறாங்களா, இல்லையா அப்டின்னும், இவர்களோட உணர்வுகள வந்து உங்க நபர்களோட உணர்வுகள உங்களால ரொம்ப ஈஸியாவே புரிந்து கொள்ளக்கூடிய இது இருக்காம். ஓகே. ஸோ, அதனால உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த நபர்கள் வந்து சிக்கிக் கொண்டிருக்காங்க, மாட்டிக்கொண்டிருக்காங்க. ஸோ, அதனால தான் அவங்களால ஒரு மெசேஜ் குடுக்க முடியாம இருக்கு அப்டின்றது. ஓகே. அதுக்காக இந்த நபர்கள் காதலிக்கலாம் அப்படின்னு அர்த்தம் கிடையாதாம். ஓகே. ஸோ மற்றது இங்க இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ உங்களுடைய நபர்கள் கண்டிப்பா உங்க சோல்மேட்டா இல்ல ட்வின் ஃபிலிமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காம். ஸோ அப்போ உங்க காதல் பாக்கிக்க ரொம்பவே புனிதமானது அப்படின்றாங்க. ஓகே. இது வந்து ஒரு என்ன சொல்றது? ஒரு டீப்பா ஒரு ஆழமான காதல் அப்படின்ற மாதிரி எனக்கு இங்க காட்டுது. ஓகே. ஸோ அதனால தான் உங்களால அவங்கள பிரிஞ்சு இருக்க முடியல அப்படின்னும், ஏன்னா இது யூனிவர்ஸ் சைட்லேருந்தே சொல்றாங்க. இந்த காதல் வந்து ரொம்பவே புனிதமானது அப்படின்னும், இந்த காதல்ல ரொம்ப ஆழமான உணர்வுகள் வந்து இருக்கு அப்படின்னும் இருக்கு. ஆனா இப்போ இருக்க சூழ்நிலைக்கு அந்த உணர்வுகள வந்து வெளிக்காட்ட முடியாத ஒரு சூழ்நிலையில தான் நீங்க 2 பேருமே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுக்கப்புறம் வரக்கூடிய சூழ்நிலை வந்து மாறக்கூடியதா இருக்கும். ஓகே. நீங்க கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கக்கூடியதா இருக்கும். ஓகே. உங்க நபர்கள் வந்து எங்கேயாவது சிக்கிக்கொண்டிருக்காங்க, மாட்டிக்கொண்டிருக்காங்க அப்படின்னு உங்க இதயத்துக்கே தோணுது அப்படின்னா, நீங்க கண்டிப்பா மேனிஃபெஸ்டேஷன் பண்ணலாம். ஏன்னா, இங்க உங்க நபர்கள நீங்க ஈர்க்கிறதுக்கு ஒரு சில விஷயங்கள வந்து நீங்க கையாண்டு தான் ஆகணும். ஓகே. ஸோ, இங்க என்னதான் சோல் கனெக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தாலுமே கூட, இங்க ஒரு சிலரோட நபர்களுக்கு வந்து கொஞ்சம் பிடிவாதம் இருக்கு. ஸோ, அப்படின்றதுனால அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க மாறணும், மாற்றிக்கொள்ளணும் அப்படின்ற எதிர்பார்ப்புகள் வந்து இந்த நபர்களுக்கு ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்றதுனால, இந்த நபர்கள் நிறையவே எதிர்பார்க்குறாங்க. நீங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக கூட, இந்த பிரிவு அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த இடத்துல வச்சிருக்காங்களாம். ஓகே. ஸோ, அப்ப நீங்க ஒரு சில விஷயத்த மாற்றிக்கொள்ளணும் அப்படின்னும், நீங்க அவங்களுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த நபர்கள் வந்து எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஓகே. ஸோ, இது அவங்களோட சேனல் லவ் மெசேஜ் தான். ஓகேயா. ஸோ, இது நபர்கள் உங்களோட நபர்கள் உங்ககிட்ட இத தான் எதிர்பார்க்குறாங்க. ஓகே.
ஸோ அது மட்டும் இல்லாம, இப்போ உங்க காதல்ல வந்து தேர்ட் பார்ட்டியே இல்ல அப்டின்னா கூட, ஒரு சிலரோட காதல் பாக்கைக்கு அந்த மாதிரி விஷயங்கள் வந்து அதுவே கிரியேட் ஆகியிருக்குமாம். ஸோ அப்போ உங்க நபர்கள நீங்க ஒரு தப்பான ஒரு பார்வையில பார்க்குறீங்க அப்டின்னும், இல்ல ஒரு தப்பான பார்வையில பார்க்கக்கூடிய மாதிரி சூழ்நிலைகள் வந்து உருவாகியிருக்காம். ஓகே. ஸோ அதனால இந்த நபர்கள் வந்து ரொம்ப காயப்பட்டுருக்காங்களாம், உங்களோட நபர்கள். ஸோ, அதனால இந்த நபர்களுக்கு வந்து கொஞ்சம் ஹீலிங் அப்படின்னு ஒரு விஷயமும் தேவைப்படுது. ஓகே. ஹீல் பண்ணிக்கொள்ளணும். எனக்கு கொஞ்சம் இடைவெளி வேணும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா, இங்க ஒரு சில விஷயத்த வந்து உங்க நபர்கள் வந்து உங்ககிட்ட ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணலாம். ஓகே. இங்க நீங்க தவறுதலா கூட இந்த நபர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு ஒரு பிரச்சனையோ, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோ வந்திருக்கலாம். ஆனா, இந்த நபர்கள் இப்போ என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, இந்த விஷயத்த நான் ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன், தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற எண்ணம் தான் உங்க நபர்களுக்கு வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு நான் இங்க பாக்கிக்க. ஓகே. ஸோ, இங்க இன்னொரு விஷயமும் சொல்றாங்க. அதாவது இந்த நபர்கள் வந்து ஏதாவது ஒரு விதத்தில சிக்கிக் கொண்டிருக்காங்க அப்படின்னாலும், இந்த நபர்கள் வந்து அந்த இடத்துல இருந்து வெளிய வரணும் அப்படின்னு நெறையவே ட்ரை பண்ணிட்டுருக்காங்களாம். ஓகே. ஏன்னா, இப்போதைக்கு வந்து நான் உன்ன காதலிச்சுட்ருக்கேன், இல்ல உன் கூட தான் இருப்பேன், உன் கூட தான் வாழுவேன், உன்ன கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ற ஒரு சில விஷயத்த வந்து கன்ஃபார்மா இவங்களால குடுக்கவும் முடியல, சொல்லவும் முடியல. ஓகே. ஸோ, அதனால இந்த நபர்களுக்கு வந்து கொஞ்சம் ஹீல் ஆகுறதுக்கு டைம் வேணுமாம். ஓகே. ஸோ, அப்படி டைம் கிடைக்கும்போதே இவங்க ஹீல் ஆகி கொண்டு வரும்போது உங்களுக்கான பதில சொல்றதுக்கு இந்த நபர்கள் வந்து தயாரா இருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இங்க சொல்றாங்க. ஓகே. ஸோ இந்த இடத்துல ஏன் ஹீலிங் டைம் வேணும் அப்படின்னும், ஏன் உங்களுக்குள்ள இடைவெளி வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த நபர்களுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீடம் இல்லாம இருக்கலாம். ஓகேயா? இல்ல இவங்க இருக்க சூழ்நிலையில இவங்களுக்கான ஒரு ஃப்ரீடம் வந்து கிடைக்குதில்ல அப்படின்றதுனால கூட இவங்களால இப்போதைக்கு உங்கள்கிட்ட ஒரு பதில் பேச முடியல அப்படின்னும், இந்த பிரிந்திருக்கிற இந்த சிச்சுவேஷன்ல வந்து நெறைய உங்கள மிஸ் பண்றாங்க அப்படின்னும் என்னால இங்க காணக்கூடியதா இருக்கு. ஸோ, இப்ப இருக்க சூழ்நிலைய பார்க்கைக்கு உங்க நபர்கள் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா, மெதுவா நகர்ந்து போய் கொண்டிருக்க மாதிரியே இருக்கும். ஆனா, இங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க பயப்படுற மாதிரி எந்த ஒரு மாற்றமுமே நிகழ போறது கிடையாது. ஓகேயா? ஏன்னா, உங்க மனசுக்கே தெரியும் இந்த நபர்கள் வந்து உங்கள விட்டு பிரிஞ்சு போமாட்டாங்க. கிட்ட தான் வரப்போறாங்க அப்படின்ற மாதிரி. ஓகே. நீங்க எப்படி இவங்கள வந்து மிஸ் பண்றீங்களோ, அதே போல இந்த நபர்களும் என்னதான் கோவமா இருந்தாலும், தான் கோவமா இருக்கிற மாதிரி காட்டிக்கொண்டாலும் கூட, இங்க அந்த ஏக்கம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்பவே அதிகமா இருக்காம். ஓகே. ஸோ, உங்க நபர்களுக்கும், உங்களுக்கும் ஒரு ஹார்ட் டூ ஹார்ட் கனெக்ஷன் வந்து எப்பவுமே இருந்து கொண்டிருக்கும் அப்படின்றதுனால, நீங்கலாம் மேனிஃபெஸ்டேஷன் ஏதாவது ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா, அது கண்டிப்பா உங்களுக்கான சரியான தீர்வ வழங்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே. அதாவது நீங்க உங்க நபர்கள் கூட ரீயூனியன் ஆகுறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு இந்த காதல பொறுத்து. ஓகே. ஸோ எவ்வளோ தடைகள் இருந்தாலும், தேர்ட் பார்ட்டிஸ் இருந்தாலும், ப்ளாக் பண்ணி வச்சிருந்தாலுமே கூட, இந்த நபர்கள் அங்காலிருந்து மீண்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது இங்க தடைகள் நீங்கும் அப்படின்னு சொல்றது, இந்த திடீர் மாற்றமா இருக்கலாம். ஓகே. ஸோ அப்போ உங்க நபர்கள் வந்து உங்கள வந்து ப்ளாக் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா, அன்பிளாக் பண்றதுக்கு திடீர்னு அந்த சைட்லேருந்து ஒரு மெசேஜோ, காலோ குடுக்குறதுக்கான வாய்ப்பு கூட இந்த இடத்துல ரொம்பவே அதிகமா இருக்கா? ஸோ, அதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலை இல்லாத நபர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ் மூலமா உங்களுக்கு ஏதாவது ஒரு மெசேஜ குடுத்து விடுறதுக்கு, அவங்க மூலமா உங்களுக்கு ஒரு தெளிவு குடுக்குறது அப்படின்னு சொல்லி, நண்பர்கள் மூலமா உங்களுக்கு ஏதாவது உங்க காதல பத்தின நியூஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த இடத்துல ரொம்பவே அதிகமா இருக்கா. இந்த நபர்களோட சிந்தனையிலயும் அதான் இருக்கு. இவங்களாலேயே இப்போ வந்து இருக்கிற சூழ்நிலைக்கு வந்து ஆக்ஷன் குடுக்க முடியாத நிலைமையில இருந்தா கூட, மூவ்மெண்ட் குடுக்க முடியாத நிலைமையில இருந்தாலும் கூட, இந்த நபர்கள் வந்து அவங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள வச்சு ஏதாவது ட்ரை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த இடத்துல ரொம்பவே அதிகமா இருக்காம். ஸோ இவங்களோட எண்ணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, உங்கள்ட்ட கதைக்கணும், கதைச்சு இந்த விஷயத்த எப்படியாவது தெளிவுபடுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்றதுனால, இந்த நபர்கள் கூடிய விரைவில உங்ககிட்ட வந்து உங்கள தொடர்பு கொள்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, இங்க இந்த காதல பார்க்கைக்கும் உங்க நபருக்கும் உங்களுக்கு வந்து இந்த காதல் பொறுத்து ஸோ, சில நேரம் வந்து இந்த நபர்கள் வந்து உங்ககிட்ட நெருங்கி இருக்கதும், உங்கள விட்டு தள்ளி போயிட்டுருக்கதுமான சூழ்நிலைகள் வந்து ரொம்பவே அடிக்கடி உருவானாலும் கூட, இந்த காதல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அப்படியே தான் இருக்கு. ஓகே. இந்த நபர்கள் வந்து தொடர்பு கொள்றாங்க, திரும்ப தொடர்பு இல்லாம போயிடுறாங்க. இப்படின்ற சூழ்நிலை அடிக்கடி திருப்ப திருப்ப உருவாகுது அப்படின்னா, இந்த நபர்கள் வந்து உங்களோட சோல்மேட் தான். ஓகே. இவங்க வந்து திரும்பவும் உங்க கூட கனெக்ட் ஆகுறதுக்கான வாய்ப்பும் பண்ணிடணும், எப்படியாவது கதைச்சிடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இது நபர்களுக்கு ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க சைட்ல இருந்து மெசேஜ் குடுக்குறாங்க. ஓகே. ஸோ, இப்போ இந்த இடத்துலேருந்து யூனிவர்ஸ் சைட்லேருந்து இந்த காதலுக்கு உங்க நபர்களோட எண்ணங்கள் வந்து என்னவா இருக்கு? சூழ்நிலை என்னவா இருக்கு? அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஓகே.
ஸோ, அதுக்கு முன்னாடி இந்த காதல பொறுத்து உங்களுக்கு ஏதாவது மன அழுத்தங்கள்லாம் இருக்கு அப்டின்னா, நீங்க அத நீக்கிக் கொள்றது நல்லா இருக்கும். ஓகே. ஸோ, நீங்க அந்த மன அழுத்தத்தெல்லாம் தடை பண்ணிக்கொண்டு, அதுலேருந்து வெளிய வரும்போது தான் இந்த காதல்ல ஒரு நம்பிக்கை பிறக்கும் அப்டின்னு சொல்றாங்க. ஓகே. ஸோ, இங்க இந்த டெக்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்டின்னா, ஸோ, இப்ப இருக்க சூழ்நிலைக்கு எப்படியாவது இந்த நபர்கள் வந்து உங்கள்ட்ட கதைச்சிடணும், இந்த விஷயத்த சொல்லிடணும் அப்படின்னும், இந்த காதலுக்கு வந்து ஒரு மூவ்மெண்ட் குடுக்கணும் அப்படின்ற எண்ணமும், தூண்டுதலும் இந்த நபர்களுக்கு ரொம்பவே அதிகமா இருக்கு. ஆனா, இப்போது இருக்கிற சூழ்நிலையில வந்து தேர்ட் பார்ட்டி கண்ட்ரோல் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்றதுனால, இந்த நபர்கள் வந்து இந்த காதல் விருப்பம் இல்ல அப்படின்றும், இந்த காதலுக்கு தான் வந்து இயங்கல, இந்த காதல் எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரியும், இத நான் வெறுக்கிறேன் அப்படின்ற மாதிரியும், இவங்க கொஞ்சம் ஒரு போர்வகம் பொத்திக் கொண்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காம். ஏன்னா தேர்ட் பார்ட்டி வந்து நடுவுல நிக்கிறாங்க அப்படிங்கைக்க, இவங்களால இவங்க மனசுல இருக்க காதல வந்து கூட ஓப்பனா சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில இந்த நபர்கள் வந்து சிக்கிக் கொண்டிருக்காங்க அப்படின்றது தான் நான் இங்க பார்க்குறேன். ஸோ, அது மட்டும் இல்லாம உங்கட்ட எப்படியாவது கதைச்சிரணும் அப்படின்ற எண்ணம் அதிகமா இருக்கிறதுனால கூட, இந்த நபர்களுக்கு வந்து கொஞ்சம் மனநிலை கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கலாம். ஓகே. அதாவது தான் என்ன பண்ணி கொண்டிருக்கோம்னு தெரியல, எப்படி ஸ்டெப் வைக்கணும் என்றும் தெரியல அப்படின்ற மாதிரி மனநிலை வந்து ஒரு தடுமாறின மாதிரி இருக்கலாம். ஆனா, இங்க இவங்க வந்து அடுத்த ஸ்டெப் மூவ்மெண்ட் என்ன குடுப்பாங்க அப்படின்னா, கண்டிப்பா சந்தோஷம் தரக்கூடிய மாதிரி ஏதாவது ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த இடத்துல ரொம்பவே அதிகமா இருக்கா. அதாவது நியூ பிகினிங், காதல்ல ஒரு புதிய தொடக்கம் அப்படின்னு. இவங்க இத ஃபேமிலி சைடே தடை பண்ணினாலுமே கூட, அடுத்து இவங்க எடுக்க போற மூவ்மெண்ட் வந்து ரொம்பவே ஹாப்பியா சந்தோஷம் தரக்கூடிய மாதிரி அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. ஸோ, அதாவது இந்த காதல் வந்து முடிஞ்சு போயிடுச்சு அப்படிலாம் நம்மளால எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன் அப்படின்னா, இந்த இடத்துல உங்க நபர்களுமே ஒரு புது தொடக்கம் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறதுனால, கண்டிப்பா இந்த காதல் வந்து திடீர்னு நீங்க எதிர்பார்க்காத டைம்ல வந்து அந்த நபர்கள் கிட்ட இருந்து ஒரு மெசேஜோ, ஃபோன் காலோ அப்படி வருமாம். அந்த விஷயம் வந்து இந்த காதல வந்து தக்க வச்சுக்கொள்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கா தான் திருப்பி வரும் அப்படின்னும், ஸோ, இங்க ஒரு சிலரோட காதல் வந்து புதிய திருப்பம் ஏற்படும். அந்த புதிய திருப்பம் வந்து மகிழ்ச்சி தரக்கூடியதா இருக்கும் அப்டின்ற ஒரு விஷயத்த தான் இங்க யூனிவர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ, இதுதான் இன்னைக்கு உங்களுக்கான ரீடிங். இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் என்று நினைக்கிறேன். ஸோ, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ செய்றதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். பாய். டேக் கேர்.